ஹலோ பூஸ், இட்ஸ் ஜாரா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெயின்போ ஃபிக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நம்ம போட்ட அந்த ரூட்ஸ் ஈவோக்கு எல்லோரும் ஸ்பெஷல் பார்ட் கேட்டிங்க அண்ட் பர்சனலாகவும் டிஎம் பண்ணிங்க. ஓகேடா, இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். ஸோ அது ஒரு எண்டிங் இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் டக்குன்னு ஸ்பெஷல் பார்ட் போட்டேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல் பேஸ்டல் ஃபிக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் ரெயின்போ ஃபிக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் அவுட் பண்ணிக்கோங்கடா. ஓகே, லாஸ்ட்டு ஒரு ரீகேப்போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் பாய் கெட்டப்பில் போயிருப்பீங்க ஒரு ஒர்க்குக்காக ஜிம்மினோட கம்பெனிக்கு. ஸோ இப்படியே ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிருக்கும். ஸோ நீங்களும் அப்படியே பாயாகவே அப்படியே தெரிஞ்சிருப்பீங்க. அட் லாஸ்ட் நீங்கள் ட்ரையல் ரூமில் இருக்கும்போது ஜிம்மின் உங்களை பார்த்துருப்பான், நீங்கள் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணியிருப்பான். ஓகேடா, இதோட நம்ம எண்ட் பண்ணியிருந்தோம். லெட்ஸ் கண்டினியூ திஸ் எஃப்எஃப். அப்போ நீங்களும் வீட்டுக்கு போய் அப்படியே ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா உங்ககிட்ட ஃபயன், என்னாச்சுமா, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? ஐயோ அம்மா, என்ன சோகமாலாம் இல்லை, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஓ, நீ ரெஸ்ட் எடுமா, ஒர்க் அதிகமா? ஆமாம்மா, சுகா சார் சொன்னார்ல ஒர்க் அதிகம், அதனால தாம்மா. நான் எப்படிம்மா உங்ககிட்ட சொல்லுவேன், அவர் என்னை அந்த இடத்துல டச் பண்ணாருன்னு? எப்படி உங்ககிட்ட ஒரு பொண்ணா நான் சொல்லுவேன்? அதாம்மா, நீ ரூம் டோரை சாத்திட்டு நீ போ. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றேம்மா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன். ஐயோ இதெல்லாம் வேண்டாம்மா, நீ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடு, அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்கள் அம்மாவும் ரூம் கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. அவருக்கு நான் என்ன பண்ணேன்? என்னால் அந்த இடத்துல கத்தரி கூட அள்ள முடியல. ஒரு பொண்ணு இப்படி தான் அவர் ட்ரீட் பண்ணுவாரா? இனிமே அந்த மாதிரி ஒரு பர்சனல் லைஃப்பில் நான் பார்க்கக்கூடாது அகெயின், நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக அழுறீங்க. அண்ட் உங்களுக்கு நெக்குக்கு கீழே அப்படியே ரொம்ப வலிக்குது அந்த 2 சைடும். ஸோ நேராக மிரர் முன்னாடி போகிறீங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறீங்க. பார்த்தா அந்த 2 சைடும் அவன் பிடிச்சதில் பயங்கரமாக செவந்து போயிருக்கும். இதை எப்படி போக வைக்கிறது? யாராச்சும் என்ன பார்த்தா தப்பாக நினைப்பாங்கல்ல, கழுத்தில் வேற. இதுக்கெல்லாம் நான் எங்கன்னு போய் மெடிசன் வாங்குவேன்? அம்மா கிட்ட கேட்டால் என்னாச்சு காட்டு, எந்த இடத்துலன்னு கேட்பாங்க. அப்புறம் எப்படி அசிங்கமாக நான் இதை காட்ட முடியும்? வேண்டாம், அதுவாக போகும்போது போட்டோம். அப்படியே பிளட் எல்லாம் கட்டி போய் நிற்குது. அப்படியே நீங்கள் அகெயின் உங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. இந்த சைட் ஜிம்மின், எதுக்குடா அவன்கிட்ட அப்படி நடந்துட்டோம், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குடா. உன்னை நீயோ அசிங்கமாக திட்டிக்கோ ஜிம்மினா, உன்னை நீயோ அசிங்கமாக திட்டிக்கோ. ஒத்தா ஒரு பொண்ணை நீ லவ் பண்ண, அவளும் உன்னை திருப்பி பண்ணா. ஆனால் ஹோட்டல் ரூமில் போய் உன் கண்ணை முன்னாடியே வேற ஒருத்தவங்க கூட படுத்துட்டு இருந்தா. அந்த இடத்துல நீ அவளை 4 அடியை போட்டு வராமல் கோலம் மாதிரி அவள் காலில் கெஞ்சின. அவளும் மிதித்து தள்ளிட்டு போயிட்டா. அப்போலேருந்து வந்த வெறிதானே உனக்கு? அது அவ்வளோ வெறியாக இருந்தால் அவளை அங்கே நீ அரைஞ்சிட்டு வந்துருக்கணும்டா. தேவையில்லாமல் எதுக்குடா? தேவையில்லாமல் எதுக்கு இந்த பொண்ணு அங்கே டச் பண்ண? வேற அயனே, ஏன்டி என் மண்டைகள் நிற்கிற? தெரியாமல் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நாளைக்கு அவள் ஆஃபீஸ் வந்ததும் அவகிட்ட சாரி கேட்டுரு ஜிம்மினா, சாரி கேட்டுரு அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவனோட இன்னொரு ஒரு தாட், நீ எதுக்கூட அவகிட்ட கேட்கணும், பொண்ணுங்கள்லாம் வேணாம், புரியுதுல ஜிம்மின், பொண்ணுங்கள்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு மனசாட்சி சொல்லுது. அப்படியே இன்னொரு சைடு, ஜிம்மின் நீ எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் கஷ்டப்படுத்த போறியா? அப்போனா உங்கள் அம்மாவையும் கஷ்டப்படுத்துரு. எப்படியே நீ எல்லா பொண்ணுங்களையும் பண்ணால் உங்கள் அம்மாவையும் லாஸ்ட்டாக நீ கஷ்டப்படுத்திடுவ. அப்படிலாம் இல்லை ஜிம்மின், நீ அந்த பொண்ணுக்கிட்ட சாரி கேட்காத, அந்த பொண்ணுக்கிட்ட நீ சாரி கேட்கணும் ஜிம்மின். அத்தா 2 பேரும் இப்போ என் உள்ளுக்குள்ளே போகிறீங்களா, இல்லை நானே புதைச்சிட்டு செத்துறவாடா அப்படின்னு ஜிம்மினுக்கு அப்படியே மண்டெல்லாம் குழம்புது. அப்போ சுகா உள்ளே வரான், ஒன்றுமே நடக்காத மாதிரி. அப்படி ஜிம்மின் கிட்ட, என்னடா எப்போ ட்ரிப்பு, எப்போ கிளம்புறதா யோசிச்சு வச்சுருக்க? இல்லைடா, நான் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டேன். என்ன கேன்சல் பண்ணிட்டியா?
எதுக்கு கேன்சல் பண்ண? சுகா, எதுவுமே நடக்காத மாதிரி ஆக்ட் பண்ணாதடா. ஆக்ட் பண்ணாத. உனக்கு அது சுத்தமாக செட் ஆகலை. அப்போ சுகா செம்ம டென்ஷன் ஆகி பக்கத்தில் அந்த லேப் எடுத்து அப்படியே தூக்கி போட்டு உடச்சிட்டு, தெரியுதுல? ஆ, தெரியுதுல? அப்புறம் என்ன மயிருகத்தை சொல்லி நோண்டுற? ஆ, அவளே பாவம் ரொம்ப புவர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கா. அவனை சகிச்சுக்கிட்டு நீ திட்டுறதெல்லாம் வாங்கிக்கிட்டு உன் கூடவே நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே திரிஞ்சால. அவளை சொல்லணும் மச்சான், அவளை சொல்லணும். இல்லை எனக்கு புரியல ஜிமினா, எனக்கு புரியல. என்ன மைத்திகை அவகிட்ட ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுற? ஒத்தா அவனை விட்டுட, அவள் போய் இன்னொருத்தவ கூட படுத்தால. அவ்வளோலாம் நீ இப்படி பண்ணியிருக்கணும். பொட்டை மாதிரி இவகிட்ட வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க. அவள் ஜிம்மனுக்கு இன்னும் ட்ரிகர் ஆகி, சுகா ஒழுங்காக பேசிக்கோ, நானாக இருக்க மாட்டேன். ஆமாம், இதுக்கு முன்னாடி மட்டும் நீயா இருந்தியாடா? சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறடா, சைக்கோ மாதிரி. இதே நீ உன் எக்ஸ்ட்ரா போய் காட்டேன். அவள் படுத்துருந்தால அவன் நெஞ்சு மேலே, அப்போ அவன் நெஞ்சிலே மிதித்து அவளை அங்கேயே நீ வெட்டி போட்டு வந்திருக்கணும். அப்போ என்ன மைத்துக்கு அவள் காலில் விழுந்து கதறின? அந்த எச்சையை பற்றி நீ பேசாத சுகா, அந்த எச்சையை பற்றி நீ பேசாத. அப்போனா நான் ஒயனை பற்றி பேசுவேன்டா, நான் ஒயனை பற்றி பேசுவேன். உனக்கு தானே அவள் என்ன பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருந்தா, என்னிலேருந்து அவள் எனக்கு இருப்பாடா. நான் கூட நினச்சேன் அவன் பிரான்ச்சில் மாற்றி விட்டுறலான்னு. நான் எதுக்குடா உனக்காக மாற்றணும்? இவ்வளோ நாள் நீ எல்லாருக்கிட்டேயும் ரூடாக இருக்கும் போது நீ மாறிடுவேன்னு ஒவ்வொரு நாளும் நினைப்பேன். ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீ என்றைக்குமே மாற மாட்டடா. உங்கள் அம்மா போனதுக்கப்புறம் உனக்கு லைஃப்பில் ஒரு பொண்ணு வேணும். இல்லைன்னா மயிராண்டி அப்படியே சும்மா இருந்துருவியலோ? எல்லாத்துக்கும் ஒரு பொண்ணு வேணும்டா. அம்மா மாதிரி பாசமாக பார்த்துக்கிறதுக்கும் நம்மளை அரவணைக்கிறதுக்கும் நம்மளோட பொண்டாட்டியா ஒரு பொண்ணு இருப்போம். தானே சொன்னா உனக்கு அதெல்லாம் புரியாதுல்ல? புரியாது. நாளிலேருந்து அவன் வேலைக்கு வருவாடா. உன்னால் என்ன பிடுங்க முடியுமோ பிடிங்கோ. என்ன வேலையை விட்டு தூக்குவியா? தூக்கிக்கோ. தூக்கிக்கோ. இனிமேல் மத்தா மயிருன்னு என்கிட்ட வந்து பேசாதுன்னு வச்சுக்கோ. மூஞ்சில் எதை தூக்கி ஊற்றுவேனே தெரியாதுடா. மூஞ்சில் எதை தூக்கி ஊற்றுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சுகாவும் ரொம்ப கோவமாக பேசிட்டு போயிடுறான். ஸோ ஜிம்மினுக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் சுகா மட்டும்தான். அவனும் இப்படி பேசிட்டு போனதும் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே சேரில் உட்காந்துருக்கான். இந்த மட்டும் என்ன பண்ணிட்டுருப்பா? வயனை என்ன பண்ணிட்டுருப்பா? நம்ம வேற ரொம்ப ஹார்ஷாக அந்த இடத்துல கை வச்சிட்டோம். பிளட் எதுவும் கிளாட் ஆகிருக்குமா என்ன? மெடிசன் போட்டுருப்பாளா? இல்லை அது வாங்க கூட காசு இல்லைன்னு அப்படி சும்மா விட்டுட்டு படுத்துருப்பாளா? நாளைக்கு வரட்டும், ஷிகா சொல்கிறான்ல, நாளைக்கு வரட்டும். அவகிட்ட பார்த்து பேசி சாரி கேட்டு இனிமேல் நம்ம கம்பெனியில் கேர்ள்ஸை ஹேர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கான். ஸோ இந்த சைட் நீங்கள் திரும்பி படுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. பிகாஸ் அங்கே ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணனால நைட்டு ஃபுல்லாக அப்படியே திரும்பி படுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நீங்கள் கம்பெனிக்கெல்லாம் கிளம்பாமல் அப்படியே குளிக்காமல் அப்படியே படுத்துருக்கீங்க. பட் உங்களுக்கு தூக்கமே இல்லை. அப்போ வெளியில் கார் சவுண்ட். அவங்க அம்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா சுகா. ஹாய் ஆண்டி, வயன் இருக்காளா? உள்ள தூங்கிட்டு இருக்காப்பா. என்னாச்சு தம்பி? இல்லை ஆண்டி, அவளுக்கு ரெஸ்ட் கொடுக்கலான்னு தான் நினச்சேன். பார்த்தா அவளுக்கு சேலரி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும், அவள் அதுக்கு ஒரு சைன் மட்டும் போடணும். ஸோ அவளை கூப்பிட்டுக்கட்டா அப்படின்னு சுகா சொன்னதும் வயனோட அம்மாவும் அப்படியே வயன் ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ நீங்களும் சுகாவை பார்த்துட்டு, சார் சுகா சார், நீங்கள் எப்படிங்க? வயன் ஆஃபீஸ் கிளம்பு, நான் வெயிட் பண்ணுறேன், உனக்கு கார்லேயே கூட்டிகிட்டு போயிடுறேன். அப்போ வயனோட அம்மாவும் சுகா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஒரு வேலை அவருக்கு நம்ம பொண்ணு மேலே எதுவும் இருக்குமோன்னு. ஸோ அதை சுகா புரிஞ்சுக்கிட்டு, அம்மா இங்கே பாருங்கள், இவன் என்னோட தங்கச்சி மாதிரி, அவளுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன், அண்ட் சேஃபாக நானே வீட்டில் கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்க. அண்ட் அட் லாஸ் கிளம்பி முடிச்சுட்டு அப்படியே உங்கள் அம்மா கிட்ட பாயெல்லாம் சொல்லிட்டு போகிறீங்க. சார் எதுக்கு நான் இப்போது வேணும்னா நான் வேலையிலேருந்து ரிசைன் பண்ணிக்கிறேனே. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஒயன், நான் சொல்கிறேன்ல, நீ அமைதியாவா. என்னிலேருந்து நீ ஜிம்முக்கு இல்லை, எனக்கு பர்சனல் அசிஸ்டன்ட், புரியுதா? சார் அவரை என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது, எங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் சார், அகெயின் அந்த கம்பெனிக்கு மட்டும் வேண்டாம். அவன் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாது வயன், ஆனால் ஐ எம் டேம் ஷோர் இனிமே அவனை உன் மேலே கை வைக்க நான் விட மாட்டேன். ஒரு அண்ணனா அதை நினச்சிக்கோடி, ஒரு அண்ணனா நினச்சிக்கோ. இனிமே
உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அண்ட் சேலரியும் நான் டபுளாக தர்றேன். நீ சந்தோஷமாக இந்த கம்பெனியில் நீ இருக்கணும். அவன் முன்னாடி நீ சந்தோஷமாக இருக்கணும். புரியுதுல? சார் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? வேண்டாம் சார். அகைன் எதுக்கு ப்ராப்ளம்? நான் கிளம்பி போயிடுறேன். என்னை இப்போவே இறக்கி விட்டுருங்க சார். நீங்கள் எதுவும் சைன் போடணுன்னு சொன்னால டெர்மினேஷன் லெட்டரில் சைன் போடணுங்கிறதுக்காக நான் வந்தேன். ஃபயன், அண்ணா சொன்னால் கேட்க மாட்டியா? அமைதியா வா, நான் உன்னை சேஃபாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சுகா அவன் அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி முன்னாடி வந்து நிற்கிறான். சார் உள்ள வரவே எனக்கு பயமாக இருக்குது. அகெயின் அவரை தெரிஞ்சதும் பண்ணிட்டாருன்னா அவன் மேலே கை வைக்க மாட்டான். இறங்கு ஃபயன். ஸோ நீங்களும் இறங்குறீங்க. சுகாவும் அப்படியே உங்களோட கையை பிடிச்சி அண்ணனா நினச்சிக்கோ இல்லைவா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஜிம்மினோட கேபின் அப்படியே க்ராஸ் பண்ணி போகிறான். ஸோ ஜிம்மின் உங்களை பார்க்குறான். ஸோ நீங்களும் ஜிம்மினை பார்க்குறீங்க. அப்படியே 2 பேர்த்துக்கும் ஐ கான்டாக்ட் ஆகுது. அப்போ ஜிம்மின் அவனோட கண்ணிலேருந்து உங்களோட கண்ணாலேயே சாரிடி சாரிண்ணே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஸோ நீங்கள் டக்குன்னு திரும்பிட்டு போயிடுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடுது. இந்தோ இங்கே உட்காரி, இதுதான் என்னோடய கேபின் அண்டு இதுதான் உனக்காக அலர்ட் பண்ணியிருக்க சீட். இனிமேல் நீ இங்கே வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஜிம்மினோட கேபின். அவன் உங்களுக்கு கன்சமிட்டாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். சார் அவரோட கேபின் ஆப்போசிட்டில். அப்படி தான், நீ உட்காரு, அவன் எதுவும் சொல்ல மாட்டான். சார் எதுக்கு சுகாஷா? பயன் சொல்கிறேன்ல, அங்கேயே உட்காரி. அவனுக்கு உன்னை பார்க்கும்போதெல்லாம் குற்ற உணர்ச்சி கொல்லணும். கொல்லணும். அவன் பண்ண தப்ப அவனை திருந்தி உங்ககிட்ட வந்து சாரி கேட்கணும். அதுவரை அவன் இப்படி அவனை பார்த்துட்டே இருக்கணும். பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு உள்ளுக்குள்ளே எதையோ வச்சு குத்தணும்டி. உள்ளுக்குள்ளே எதையோ வச்சு குத்தணும். அதுக்காக நீங்கள் இருந்தே ஆகணும் அப்படின்னு உங்களே உட்கார வச்சுட்டு அவனும் இருக்க பார்க்குறான். ஸோ ஜிம்மினால் அந்த இடத்துல இருக்க முடில. டே ஜிம்மினா போகாத. அப்போ இன்னொரு மனசாட்சி, போடா இன்னும் கோலை மாதிரி எதுக்கு இருக்க? அந்த பொண்ணு பண்ணதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணுவா? போ, எல்லா பொண்ணுங்களையும் இனிமேல் ரெஸ்பெக்ட் பண்ணு. கிளம்பு ஜிம்மின். ஜிம்மினோ உன்னோட ஈகோ விட்டு போகாத. அவளை அப்படி பண்ணிட்ட, அவளுக்கு ஒரு பாடமாக இருக்கும். இனிமேல் எங்கேயும் போய் சொல்ல மாட்டா. பொய் சொல்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை ஜிம்மின். அவள் என்ன கேவலமான பொய்யா சொன்னா? அவளோட அம்மாக்காக தானே பார்த்தா. போ ஜிம்மின், போய் சாரி கேளு. வேண்டாம் ஜிம்மினா, போகாத போகாத ஜிம்மினா. அவள் ஜிம்மின் அப்படியே அவன் கண்ணை மூடி ஒரு பெருமூச்சு விடுறான். 2 பேரும் வாயை மூடுங்கடா. மண்டைக்குள்ளே வந்து சும்மா கொடன்னு குடஞ்சிட்டு இருக்காம. நான் அவகிட்ட போக தான் போகிறேன். கஷ்டப்படுத்திட்டா, நான் தானே சாரி கேட்கணும் அப்படின்னு அவனும் அப்படியே வர்றான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, சுகாஷா அவர் அவர் வர்றாரு. நீ இது கூட பேனிக் ஆகிற, கையெல்லாம் இதுக்கு ஆடுது. நீ அப்படியே அமைதியாரு. அவன் வந்து என்னத்தை பிடுங்குறான், நானும் பார்த்துட்றேன். அப்போ ஜிம்மன் வர்றதை பார்த்துட்டு சுகா வேணும்னு அவனோட கேபினோட டோரெல்லாம் ரிமோட் வச்சு லாக் பண்ணிடுறான். ஸோ ஜிம்மன் வந்து டே தர்றா சுகா தர, அந்த பொண்ணுக்கிட்ட சாரி கேட்கணும் தர. அவன் கண்டினியூஸாக ஜிம்மன் இப்படி பேசிகிட்டே இருக்கான். அதெல்லாம் நீங்கள் அண்ட் சுகா 2 பேர் இருக்கீங்க. பட் 2 பேர்த்துக்குமே அவன் என்ன சொல்கிறான்னு கேட்கல. அவன் அப்படியே ரொம்ப நேரமாக கத்திட்டே இருக்கான். அவங்களுக்கும் பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. சுகாஷ் சார் அவர் பாவம் ரொம்ப நேரமாக நாக் பண்ணிட்டு இருக்காரு. ஏய் என்ன எதான் ஒன்று அப்படி பண்ணா? அதுக்குள்ளே என்னடி உனக்கு இலகுன மனசு? நினச்சேன் அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் எனக்கு அப்படியே இலகுன மனசை காட்டுறீங்க. அதான் அவன் திமுற மாதிரியா பண்ணுறான். கொஞ்ச நேரம் தட்டுட்டு நீ வயன், நீ அமைதியாரு. அப்போ நீங்களும் சுகாவோட வேர்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அமைதியாக இருக்கீங்க. அட்லாஸ்ட் ஜிம்மின் அப்படியே உங்களோட கிளாஸ் பக்கத்தில் வந்து உங்களை அப்படியே ஐ டு ஐ கான்டாக்ட் பார்க்குறான். ஸோ அவன் உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கே ரொம்ப பாவமாக தோணுது. அவன் கண்ணே உங்ககிட்ட பேசுகிற மாதிரி. சாரிடி சாரிண்ணே, அப்படி பண்ணிட்டேன். அதெல்லாம் ஆம்பளை வீரத்தை ஒன்ட்ட காட்டிகிட்டு இருக்கேன்ல. சாரிடி சாரி, தயவு செஞ்சு கதவை திறடி, கதவை திற அப்படின்னு அவன் கண்ணே உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் சுகாவை அகைன் திரும்பி பார்க்குறீங்க. என்னடி கதவு திறக்கணுமா? ஆமாம் சார், எனக்கு அவரை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. ப்ளீஸ் இந்த ஒரு டைம் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. அவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அப்புறமா வேணா நம்ம ஒர்க்கை பார்க்கலாம் சுகாஷா. சரி
ஓ ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொன்னதும் நீங்களும் அப்படியே அந்த டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விடுறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே அதை திறந்துட்டு உள்ளே வர்றான். இந்த சுகா, ஓ செக்யூரிட்டி கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், பெர்மிஷன் கொடு. அதெல்லாம் முடியாது ஜிமின், கிளம்பு. என் செக்ரட்டரி கிட்ட உனக்கு பேச என்ன இருக்குது? சுகா, எந்த இடத்துல விளையாடுன்னு தெரியாதா? நான் பேசணுண்டா அவகிட்ட, ஒரு 5 நிமிஷம் கொடு. அப்போ நீங்களும் சுகாவை திரும்பி பார்க்குறீங்க. என்னடி? என்ன பார்க்குற? ஜிமின்ட்ட பேசணுமா? எனக்கு தெரியாதுடி, உன்னோட விஷ் தான். பேசணுன்னு ஆசைப்பட்டேன்னா பேசு, வேண்டான்னா வெளில எழுந்திரிச்சு போயிடு, அவனுக்கு மூஞ்சால் அடித்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்களும் சார் நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் சுகா சார். நினச்சேன்டி, லக்ன மனசுக்காரி, ஓ பேசிட்டு வா அப்படின்னு சுகா சொன்னதும் ஸோ ஜிம்மின் அப்படியே என் கூட வாவையன் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு போகிறான் அவங்கள ஒரு குட்டியான ஒரு ரூமுக்கு. சார் ரூமுக்கு எதுக்கு? அகெயின் அகெயின் என்ன எதுவும் பண்ண போகிறீங்களா? இருடி இரு, எதுக்கு இப்படி பேனிக் ஆகுற? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டி, ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் மட்டும் கேட்குறேன், இந்த செஞ்சு ஆன்சர் பண்ணுறி. தான் அப்போ கூட ஃபஸ்ட்டு ஜிம்மு நீ சாரி சொல்ல மாட்டேல்ல, அவ்வளோ ஈகோ மாதிரி தடுக்குதுடா உனக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட சாரி சொல்ல அதை மட்டும் சொல்லிட்டு போகணும். ஆனாலும் உன்னோட ஈகோ. கேட்குறேன்டி, சொல்கிறியா? சொல்லுங்கள் ஜிம்மன் சார். ஜிம்மன் கூப்பிடு போதும், சார்லாம் வேண்டாம். சொல்லுங்கள். எதுக்காடி இந்த கம்பெனியில் அப்படியே பாய்கிட்ட போட்டு வந்தேன்? உங்களுக்கே தெரியும், என்னோடய ஃபேமிலி ரொம்ப பவரான ஃபேமிலி. எங்கே போனாலும் ஜாப்க்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. நான் எங்கே போகிறது? நானே ஃப்ரெஷர். படித்த காலேஜோ ரொம்ப ஹையெண்ணெல்லாம் கிடையாது, லோவான ஒரு காலேஜ். அந்த காலேஜில் படிச்சுட்டு யார் எனக்கு ஒர்க்கு கொடுப்பா? இவளை போய் இப்படி பண்ணிட்டோமேடா. ஆக்சுவலி பார்த்தா நமக்கு எவ்வளோ அம்மா பிடிக்கும், அப்போது அவளுக்கும் அப்படி தானே. அவளோட அம்மா பிடிச்சனால தானே அவளோட அம்மாவை நல்லா வச்சுக்கணுன்னு எப்படியோ கஷ்டப்பட்டெல்லாம் அந்த மாதிரி ஒர்க்குக்கு வர்றா. புரியுதுடி, புரியுது. அவள் ஜிம்மின் உங்கள் பக்கத்தில் வந்து அவங்களோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி, சாரிடி, நேற்று அப்படி நடந்திருக்கக்கூடாது, என்னோட ஹார்ட்லேருந்து நான் கேட்டுக்கிறேன், சாரி, இனிமே இப்படி நடக்காது. அப்படியே உங்கள் கண்ணில் டியர்ஸ் அப்படியே விழுது அவனோட கையில் வந்து. இப்போ எதுக்குடி அழுற? நான் தாண்டி அழணும் உன்னை இப்படி ட்ரீட் பண்ணதுக்கு. நீ தைரியமாக அப்படியே என் மூஞ்சி மேலே ஒரு ஸ்லாப்பை விட்டு போயிருக்கணும். ஆனால் நீ அதை பண்ணலடி, நீ அதை பண்ணல. ஒன்றும் பிரச்சனை இல்லடி, என்ன அறையணும்னு தோணுதா? இல்லை சார், ஏன் அப்பெல்லாம் கேட்குறீங்க? இல்லை, எனக்கு அப்போல்லாம் எதுவுமே தாட்டெல்லாம் இல்லை. சும்மா சொல்கிறீ, அரையணுன்னா அரைஞ்சிக்கோ அப்படின்னு அவன் கண்ணத்தை கொண்டு வந்து காட்டுறான். சார் அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? இல்லை, நான் அப்போல்லாம் எதுவுமே நினைக்கல. உண்மையாவாடி, எதுவுமே நினைக்கலையா? இல்லை சார், இல்லை, நான் எதுவுமே நினைக்கல. சும்மா நான் அவகிட்ட நம்ம எப்படி கேட்குறது? இது அவங்க பிடிச்சதில் வலிக்குதானே? ஐயோ, ஆனால் கேட்காம இருக்க முடியலடா. அப்போ நீங்கள் லைட்டாக அவங்களோட செஸ்ட்டில் கை வைக்கிறீங்க. அம்மா, என்னது இப்போ வலிக்குது? நம்ம மருந்து எதுவுமே போடலை. அப்போ ஜிம்மினி இதை நோட்டீஸ் பண்ணுறான். மொத்தம் அந்தளவு பிடிச்சி வச்சுருக்க வெறியில் அவளுக்கு இன்னும் வலிக்குது போலடா, அவளுக்கு இன்னும் வலிக்குது போல. கொளுத்தில் வேற என்னடா பண்ணி வச்சுருக்க? அப்போ நீங்களும் ஜிம்மினை பார்க்குறீங்க. அவங்கிட்ட அவனு கேட்கட்டாடி. கேளுங்க சார், மறுபடியும் நான் தப்பாக நினைக்க மாட்டேன்ல? இல்லை சார், நான் தப்பாக எதுவும் நினைக்க மாட்டேன். அப்படின்னு உங்ககிட்ட பேசிக்கிட்டே அப்படியே உங்கள் கழுத்து, உங்கள் செஸ்ட்டுன்னு எல்லாத்தையுமே அவன் பார்க்குறான். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டு அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸ் வச்சு ஹைட் பண்ணிக்கிறீங்க. என்னாச்சு சார், நான் போகலாமா? இருடி, கேட்கணுன்னு சொன்னேன்ல, எதுவும் தப்பாக எடுத்துக்காத, என்ன கேட்கணுன்னு தோணுச்சுடி, அதனால தான் கேட்குறேன்.
கேளுங்க சார். நான் எதுவும் நினைக்கல. இவர் என்ன கேட்க போகிறாரு? கடவுளே, மறுபடியும் இவருக்கு ஏதாச்சும் கோவம் வந்துருச்சுன்னா? நேற்று நேற்று சொல்லுங்கள் சார். நேற்று அது ஒன்றும் இல்லடி. நேற்று ஏதோ இது ரெண்டையும் பிடிச்சல வலிக்குதா? அப்போ நீங்களும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே தலையை குனிஞ்சுக்கிறீங்க. ஒன்று தாண்டி கேட்குறேன். இப்படி டேரெக்டாக கேட்கக்கூடாது தான். இங்கே வேறு எந்த கேர்ள்ஸ் ஸ்டாஃபும் இல்லை. அப்போ நான் நேற்றே பார்த்துட்டேன்டி எப்படி இருக்கும் இந்த சைடு அந்த சைடெல்லாம் பார்த்துட்டேன். அப்போது திடீர்னு சுகா சொன்னது ஜம்மு எனக்கு ஞாபகம் வருது. அவங்க அம்மாவுக்கு அப்புறம் ஒரு பொண்டாட்டி அவள் தாண்டா ஒன்று இருந்து எல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு பொண்ணு வேணும். ஒரு பொண்ணு வேணும். அப்போ டக்குன்னு அவன் உங்களோட மூஞ்ச பார்க்குறான். ஒருவேளை சுகா சொன்ன பொண்ணு எவ்வளோ இருப்பாளா? அப்புறம் ஏன்டி எதுக்கு உன் மேலே எனக்கு ஒரு மாதிரி தோணுது? நீ அறுப்பியாடி? நீ அறுப்பியா? அப்போ ஜம்முனும் அப்படியே அதை யோசிச்சுட்டு பின்னாடி திரும்பி ஏதோ எடுக்கிறதுக்காண்டி போகிறான். ஸோ அப்புறம் அப்படியே லைட்டாக ஸ்லிப் ஆகிடுறான். அப்போ நீங்கள் ஓடி போய் சார் என்னாச்சு? அடி எதுவும் பட்டுருச்சா சார்? இங்கே அடிபட்டுருச்சா? அப்போ ஜம்மின் உங்களை பார்த்து எதுக்குடி இவ்வளோ பதற? அப்போது நான் இது அப்படி பண்ணியும் ஒன்று எனக்கு பிடிக்க மாடி. சார், நான் எல்லாருக்கிட்டேயும் அப்படி தான் எல்லாருக்கும் நான் மனசாக தான் பழகுவேன். யார்கிட்டையும் என்னால் ரொம்ப கோவமாலாம் பேச முடியாது சார். ஆனால் நான் மட்டும் உன்கிட்ட கோவமாக பேசுகிறேன்லடி. அப்போ நீயும் என்கிட்ட திரும்பி கோவமாக தானே பேசணும். அப்படி இல்லை சார். அவங்க ஏதோ ஒரு கோவமாக பேசுவாங்க. ஆனால் நம்மளும் திரும்பி அவங்கள ஹர்ட் பண்ணிட்டா அது அவங்களுக்கு இன்னும் கஷ்டமாயிடும்ல. அப்போ நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேனேடி. அப்போ என்ன திரும்பி கஷ்டப்படுது. நான் கஷ்டமாக எடுத்துக்க மாட்டேன்டி. திரும்ப கஷ்டப்படுத்து. வேண்டாம் சார், வேண்டாம். எதுக்கு இப்போ அதெல்லாம் விட்டுருங்க சார். அதை நான் ஒரு பேட் ட்ரீமாக நினச்சி மறக்க ட்ரை பண்ணுறேன். அது எப்படி மறக்கும்? தோ பாரு, சொல்லும் போது கூட மறக்க ட்ரை பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன். மறந்துடுவேன்னு சொல்லேடி. அது நேற்று நடந்தனால அப்படி சார். நான் மறந்துடுவேன் சார். நான் மறந்துடுவேன். நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க. அப்போ ஜிம்மின் வயன் ஒரு நிமிஷம் ட்ரெஸ்ஸை கழட்ரி. சார், ஒரு நிமிஷம் எனக்காக ட்ரெஸ்ஸை மட்டும் கழட்டு. உனக்கு எஞ்சி கேட்குறேன்டி, கழட்டு. சார் சார் வேண்டாம் சார், அகெயின் வேண்டாம் சார். அப்போ ஜிம்மின் அப்படி ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு, நான் எதுவும் பண்ணலடி, நான் ஒன்று எதுவும் பண்ணல. எனக்கு காலைல விழுந்து சாரி கேட்கட்டா? சொல்கிறீ, எனக்கு காலைல விழுந்து சாரி கேட்கட்டா? அப்படின்னு அவனுக்கு டியர்ஸ் வருது. சாரி, இப்போ நீங்கள் எதுக்கு அழுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அழாதீங்க சார், நீங்கள் அழாதீங்க. அவனுக்கு அங்கே வலிக்குதுலடி. ஒரு நிமிஷம்டி, கழட்டு, நான் மருந்து போட்டு விடுறேன். சார் வேண்டாம், அதான் மொத்தமாக பார்த்துட்டேன்லடி, கழட்டு, கவலைப்படாத. நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன்டி, நீ தயவு செஞ்சு கழட்டு. சார், ஐயோ என்ன நேதெல்லாம் இவ்வளோ கோவமாக பேசிட்டு இப்போ குழந்தையாட்டம் என்கிட்ட வர்றாரு. நான் கழட்டணுமா? ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஆனால் இவர் இப்படி ஹக் பண்ணி நிற்கும் போது வேறு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அப்போ நீங்களும் சார் அதெல்லாம் வேண்டாம். அப்போ ஜிம்மின் உங்களோட லிப்ஸ் பக்கத்தில் வந்துட்டு, நான் சொன்னால் கேட்க மாட்டியாடி, தயவு செஞ்சு கழட்டுடி, கழட்டு, இல்லை நானே கழட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போட்டிருக்குது எல்லாத்தையுமே அப்படி கலட்டுறான். உள்ள இன்னர் மட்டும் போட்டிருக்கீங்க, அதுக்கு மேலேயே தெரியுது ரொம்ப ஒரு மாதிரி செவந்து போய் ரெட்டிஷா. ஸோ அவன் லைட்டாக அங்கே கையை வச்சு, என்னடி இவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணிட்டேனா, அவ்வளோ வலிக்குதாடி அப்படின்னு லைட்டாக தேய்க்கிறான். சார் வலிக்குது சார். அப்போது இதையும் கழட்டுறேன்டி, கழட்டிட்டு மருந்து போட்டு விடுறேன். யாரும் இந்த ரூமுக்கு வரமாட்டான்டி, உன் பக்கத்தில் இருக்கேன், எவனும் வரமாட்டான் அப்படின்னு அவன் அகைன் அந்த ஹூக்கெல்லாம் கலட்டுறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரியாக போகி ஜிம்மின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க.
அப்போ ஜிம்மின்குள்ளே ஒரு மாதிரியான ஃபீல். கூச்சமாக இருக்காடி. ஆமாம் சார், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டில் பண்ண வேண்டியது. ஆனால் உன்னை கஷ்டப்படுத்தி இப்படி பண்ணிகிட்ருக்கேன். என்ன சார்? ஒன்றும் இல்லடி, கூச்சமாக இருந்தால் கண்ணை மூடிக்கோ. நான் வேணால் கண்ணை மூடிக்கவாடி, ஆனால் என்னால் பார்க்க முடியாதுல்ல, மறந்து போடணும். ஸோ நான் பார்த்து தாண்டி ஆகணும். நேற்றே பார்த்துட்டேன், அழகாக இருந்துச்சுடி. ஆனால் இப்போ பாரு, அப்படியே ரெட்டிஷா. ஆனாலும் அழகாக இருக்குடி, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கழட்டிட்டு அப்படியே நீங்கள் மேலே எதுவுமே போடாமல் தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி அப்படியே உங்கள் கையை வச்ச ஃபேஸை ஹைட் பண்ணிக்கிறீங்க. ஒன்றும் இல்லடி, நீ மருந்து போடல, உண்மையை சொல்லு. மருந்து போடலடி. இல்லை ஜிம்மன், நான் போடலை. எதுக்கு? அம்மா கேட்டால் நான் என்ன ஆன்சர் பண்ணுறது? எதுக்கு மருந்து வேணும்னு கேட்டா? அதான் ஜிம்மன், நான் போடலை. அப்போ ஜிம்மன் அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரியே ஒரு ட்ரா பக்கத்தில் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மருந்து எடுக்கிறான். இதோ போட்டு விட்றேன்டி, சரியாயிரும்ண்ணே அப்படின்னு அந்த மெடிசனையும் கையில் எடுத்துட்டு அவங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிடுறான். சார், சார் என்ன பண்ணுறீங்க? எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக இரு. நான் ஒன்று எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த ரூம்லேயே குட்டியாக ஒரு சோஃபா இருக்கும். அவங்கள அப்படியே அது மேலே படுக்க போடுறான். அவங்க தலைக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறான். என்னடி இப்படி இருக்கு? போயிடும்ல, வலிக்காதுலடி? மெடிசன் போட்டு ஆறுனா அப்புறமும் வலி இருக்காதுல்ல? எனக்கு தெரில சார், ஆனால் போயிடும் தான் நினைக்கிறேன். போகலைன்னா நான் போக வச்சிருவேன்டி. நான் போக வச்சிருவேன் அப்படின்னு அந்த மெடிசன் அப்படியே ஓப்பன் பண்ணி உங்களோட 2 இதுலேயும் அப்படியே அப்ளை பண்ணுறான். உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது சார், வலிக்குது சார் அப்படின்னு ஜிம்மினோட கோட்டை அப்படியே கிராப் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜிம்மினுக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். வலிக்காதுடி, வலிக்காது, கொஞ்சம் பொறுத்துக்கோ, என்ன வலிக்காது அப்படின்னு நீங்களும் அகெயின் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே 2 பேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அழகாக அப்ளை பண்ணி விடுறான். மசாஜ் எல்லாம் பண்ணி அந்த பிளட் கிளாட் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் பண்ணி விட்டதும் போயிரும்டி, போயிரும். என்ன? அப்போ நீங்களும் சார், இதுக்கெல்லாம் பேர் என்ன? என்னன்னே தெரியாத ஒரு ரிலேஷன்ஷிப். ஆனால் இது லவ்வும் இல்லை. என்னோட எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. கீழே பார்க்கலடி, பார்க்கட்டா? தூக்கி பார்க்கட்டாடி? சார், விளாடாதீங்க, ரொம்ப ஹார்ஷாக நேற்று நடந்துட்டீங்க. இப்போ அப்படியே குழந்த மாதிரி நடந்துக்கிறீங்க சார். எதனால்? அப்போ ஜிம்மின் உங்களோட கையெடுத்து அந்த கையிலே கிஸ் பண்ணிவிட்டு, தெரிலடி, இனி உன்னை யாரையும் நான் கஷ்டப்படுத்த விட மாட்டேன். நானும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்டி, நானும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உங்கள் 2 பேருக்குமே அப்படியே டியர் அப்படியே ஃபால் ஆகி விழுகுது. 2 பேருமே உங்களோட டியர்ஸ் அப்படியே மாற்றி வைப் பண்ணிக்கிறீங்க. இப்போ எப்படிடி இருக்குது? ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இந்த மெடிசன் அப்படி தான் இருக்கும், சரியாயிடும் நம்புறேன்டி. சரி, நீங்கள் போங்க. சுகாஷ் சார்கிட்ட நானும் ஒர்க் பண்ண போகணும். அவங்க அடிக்கிறா மயிராண்டி, நீ எறி. எப்படி இப்போ தான் கஷ்டப்பட்டு அப்ளை பண்ண, அதுக்குள்ளே எல்லாத்தையும் தூக்கி மாட்டிட்டு போனால் எல்லாம் வலிச்சிட்டு தான் போகும். உட்காரு. சார், இல்லை, ஒரு மாதிரி ஏசினால் இந்த ரூம் குளிருது. அப்போது ஆஃப் பண்ணிடுவாடி? இல்லை சார், நீங்கள் கோட் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வேர்க்கும். அப்போ ஆன்லேயே இருக்கட்டும். சில்லுன்னு இருந்துச்சுன்னா இதோ என் கை வேணா வைக்கடா, அப்படியே சூடாக இருக்கும். அப்போ நீங்களும் ஒரு மாதிரி எப்படி சிரிச்சுட்டே, என்ன சார் நேற்று இவ்வளோ ஹார்ஷாக நடந்துட்டு உங்களுக்குள்ளே இவ்வளோ அழகான ஒரு குணம் இருக்குதுன்னு காட்டவே இல்லை. எல்லாத்தையும் காட்டுவேன், என்ன காட்டுவேன். எனக்கு தெரிஞ்ச எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டி, அதான் அவங்ககிட்ட வந்து நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நீங்களும் இதுக்கு மேலே இந்த உடம்பு யாருக்கும் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான், எல்லாமே பண்ணிட்டீங்க. அப்போ நீங்களும் எனக்கு புரியல சார், என்ன சொல்கிறீங்க? உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதுடி, ஒரு தடவை சொன்னால் புரியாது.
அப்படின்னு உங்கள் நோஸ்லேயே அவன் செல்லமாக கிள்ளுறான். ஸோ வெளியில் அப்படியே சுகர் ரூமுக்கு வெளியில் நிற்கிறான். அப்போ ஜிம்மனும் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் காலை பிடிக்க வாடி. மன்னிப்பு கேட்கட்டா? எவ்வளோ கேட்டாலும் பத்தாதுடி, எனக்கு பத்தாது. நான் நான் இப்போ இப்படி கேட்குறேன்னு என்னை நினைக்காத. ஒன்னேன்னு மட்டும் கேட்கட்டாடி, கேட்கட்டா? கேளுங்க சார். எதுக்கு இவ்வளோ தயக்கப்படுறீங்க? கேளுங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியாடி? கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்போ நீங்களும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இவ்வளோ சீக்கிரம் கேட்பாருன்னு உங்களுக்கும் தெரியாது. சார், நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இப்படி நடந்தனால நீங்கள் என்ன மேரேஜ்லாம் பண்ணிக்க வேண்டாம் சார். உங்களுக்கு உண்மையாகவே என்னை பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் என்னை மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்படிலாம் வேண்டாம் சார். ஒரு பாவப்பட்டு என் மேலே இறக்கப்பட்டு என்னை யார் பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. அப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது ஜிம்மின் அப்படியே லிப்ஸ்கிட்ட வந்து, பிடிச்சிருக்குடி, ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இப்போ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்போ நீங்களும் ஜிம்மினோட கன்னத்துலேயே உங்கள் ஹேண்ட்ஸை வச்சுட்டு, அப்போ என்னை கஷ்டப்படுத்த மாட்டீங்கல்ல? ஒரு நாள் தான் தெரியும், நேற்று கஷ்டப்பட்டோம், எனக்கு சிரிக்கிறோம். அப்போ ஜிம்மினும் அவங்க அவன் நெத்தியோடு வச்சு, கஷ்டப்பட்டா அடுத்த நாள் சிரிக்கணும். டெய்லி கஷ்டப்பட்டுட்டே இருந்தால் எப்படி? அவனை இனிமேல் சிரிக்க வச்சு மட்டும் பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு 2 பேரும் பேசுகிறத வெளியில் நின்று சுகா கேட்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மின் அட்லாஸ்ட் அவனோட தப்பை உணர்ந்து ஒரு பொண்ணை அவன் தேடிட்டான் அப்படின்னு. அந்த விண்டோவில் யாரோ நிற்கிற மாதிரி ஷேடோ தெரியுது. இதோ உன்னை கூட்டிகிட்டு வந்ததும் பின்னாடியே இந்த நாயும் வந்துடும். டே நாயே, டே சுகா நாயே, ஓ ஜிம்மின்னு சொல்கிறா சின்ன நாயே. என்ன வெளில லவ் பேர்ட்ஸ் பேசுகிறது எதுவும் ஒட்டு கேட்டுட்ருக்கியா? ஐயோயோ, நீங்கள் எப்பப்பா லவ் பேர்ட்ஸா? நீங்கள் அதெல்லாம் அப்படிதான் நாயே, நீ சொல்லு. இங்கே பாரு ஜிம்மின், இங்கேருந்து நான் எதையுமே கேட்கல. ஏன் முத்தம் கொடுத்த சவுண்ட் கூட என் காதில் கேட்கலடா. அப்புறம் அந்த பொண்ணு காலை பிடிக்குவான்னு கேட்டியல்ல, அதெல்லாம் நான் கேட்கவே இல்லைடா. லவ் ப்ரப்போஸ் பண்ணல, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு, அதையும் நான் கேட்கலடா. என் மச்சான் இப்படி ஆவான்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கலடா. எதையுமே நான் பார்க்கல, எதையுமே நான் கேட்கல. வந்துடுவான், சும்மாவே கலாச்சி தள்ளுவ. தாப்போ ஒட்டி கேட்டுட்டு நிற்காம. இதுதான் எங்களுக்கு வேலை புளுத்தி. அவங்க 2 பேர்த்துக்கு ஒட்டு கேட்டுட்ருக்கோம். இனிமேயாச்சும் அவளை சந்தோஷமாக வச்சுக்கோடா. அந்த வேலைக்கு என்ன மாதிரிலாம் எங்களுக்கு தெரியும், ஒத்திட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் அனுப்பிடுறான். சுகாவும் அவனுக்கு இன்னும் திமிர அடங்க மாட்டுது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிடுறான். ஸோ அகேன் உங்ககிட்ட சொல்கிறீ, ரிங் இருந்தால் தான் ஆன்சர் பண்ணுவியோ? ஐயோ அப்படிதான் இல்லை ஜிம்மின் சார். ஜிம்மென்ஷின் கூப்பிடுறீ, ஜிம்மென்ஷின் கூப்பிடு. அப்போல்லாம் இல்லை ஜிம்மென்ஷி, நான் புவர் ஃபேமிலி. இப்போ அதுக்கு தான் வாயிலே நச்சுன்னு ஒன்று கொடுத்தேன். அகெயின் கொடுத்து வச்சுருவேன். கொடுத்து வச்சுருவேன். சொல்லு, அம்மா கிட்ட வந்து பேசுங்க. ஆனால் அம்மாவுக்கு நீங்கள் எப்படின்னு தெரியும். அதெல்லாம் ஆண்டியை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்டி. அண்ணே கரெக்ட் பண்ணிட்டேன். எங்கள் அம்மாவை பண்ணிடா. கரெக்ட் பண்ணிடவான்னு கேட்டேன்டி. உடனே வந்துடுவான்னு நீ சொல்கிறீ. இப்போது உடனே சொன்னால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ண மாதிரி இருக்காது. நான் வேணால் நாளைக்கு சொல்லிட்டா? அப்புறம் அப்படியே இங்கே வச்சா ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுருவேன். நடக்க முடியாமல் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா கிட்ட மாட்டிக்குவேன். ஒழுங்கா மரியாதையாக சொல்லிடு. அப்போ நீங்களும் அப்படியே வெக்கத்தில் ஜிம்மினோட ஃபேஸ் பக்கத்தில் போய் அவனோட கண்ணத்தோடு உங்கள் கண்ணை வச்சு, பிடிச்சிருக்கு ஆனால் பயமாகவும் இருக்குது, இவ்வளோ சீக்கிரம் லவ். அப்போ ஜிம்மின் அகெயின் உங்களை ஹக் பண்ணிட்டே, ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. இது நடந்ததெல்லாம் விட்டுரு. ஃப்ரெஷ்ஷாக நியூவாக எல்லாத்தையும் பிகின் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். எதையும் நினைக்காத. இப்போ சொல்கிறீ செல்லம், சொல்லு, பிடிச்சிருக்கா? அப்போ நீங்களும் பிடிச்சிருக்கு, கொஞ்சமாக ரொம்பவா? கொஞ்சம் தான்ப்பா பிடிச்சிருக்கு. என்ன? ஆமாம், ஒரு நாள் பார்த்தோம். 1 மந்த் தான் என் கூட இருக்கடி. அது ரூட்ஸ் ஈவோ, இது
இந்த குழந்தை ஜிம்முனா இன்னைக்கு தானே நான் பார்க்குறேன். அப்புறம் அதனால தான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அப்புறம் போக போக வேணா பார்க்கலாம். அடி பாவி, உனக்கு இப்பெல்லாம் வேற பேச தெரியுமா? நான் வேற குழந்தை பயபிள்ல நினச்சிட்டேனே. சாரிக்கு ரூடாக நடக்க தெரியும் போது எங்களுக்கு இப்படி பேச தெரியாதா? நாங்களும் ட்ராமா எல்லாம் பார்ப்போம். அப்போ ட்ராமாவில் முத்தா கொடுக்குற சீன் பாப்பியாடி, முத்தா கொடுக்குற சீனு. ஐயோ, இந்த குறும்புக்காரனுக்கு இது போகாது அப்படின்னு அகைன் ஹக் பண்ணிக்கிறீங்க. 2 பேரும் ஹாப்பியாக சிரிச்சுட்டே. ஓகேடா, இந்த எண்டிங் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்டு எல்லா எஃப்எஃப்ஐயுமே வந்து நீங்கள் ஜஸ்ட் அண்ட் இமேஜினரி ஸ்டோரியை மட்டும் பாருங்கடா. எல்லாத்தையும் உங்கள் லைஃப் கூட ரிலேட் பண்ணிக்காதீங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் ரியல் லைஃப்பில் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பார்க்காதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அன் எஃப்எஃப். ஒரு 35 மினிட்ஸ் ஆர் 40 மினிட்ஸ் போடுறோமா, அது வரைக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிட்டு அதை அதோடு விட்டுட்டு போயிருங்க. ஒரு ஸ்டோரி படிக்கிற மாதிரி, யார் கேட்குற மாதிரி. ஓகேடா, எல்லோரும் சேஃபாக இருங்க. லவ் யூ ஆல். சராங்கே.